கைது செய்யப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் போலீசாரின் வாகனத்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மும்மொழிக்கு ஆதரவாக பாமர மக்கள் தாமாக வந்து கையெழுத்திடுகிறார்கள் என்று தமிழிசை அப்போது குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட தமிழிசையை வாகனத்தில் ஏற்ற போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் ஏற மறுத்து தமிழிசை வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்துவதற்காக எம்ஜிஆர் நகருக்கு வந்த நிலையில் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் காவல்துறையினர். அனுமதி பெறாமல் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக குறிப்பிட்டு இவ்வாறு சாலை மறியலிலும் ஈடுபட முயற்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் அந்த தொண்டர்களையும் கட்டுப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழிசை சவுந்தரராஜன் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் மயக்கமடைய போகின்றார். காவல்துறையினர் ஒரே இடத்தில் அவரை நிறுத்தி வைத்திருப்பது சரியாக இருக்காது என்று தொண்டர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து வாங்காமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். கைதாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்ல முடியாமல் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று ஏற்றுவதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை. எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கள், அனுமதி பெற்று இன்னொரு நாளில் கையெழுத்து இயக்கம் நடத்துங்கள், காவல்துறை பாதுகாப்பை வழங்கும் என்றெல்லாம் காவல்துறையினர் துணை ஆணையர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையில் சமரசப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து எந்த வகையிலும் கையெழுத்து பெறாமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. பாஜக தொண்டர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக தமிழிசை சவுந்தரராஜனை வெயிலில் நிறுத்தி வைத்திருப்பதால் அவர் மயக்கம் போட்டு விழுந்தால் அதற்கு காவல்துறை தான் பொறுப்பு என்று தொண்டர்களும் ஒரு கடும் கையெழுத்து இயக்கம் நடத்த முடியாது என்று காவல்துறையினர் அந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் கைதாகி வாகனத்தில் ஏறுவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகின்றார். எனவே பெண் காவலர்கள் தற்பொழுது 5க்கும் மேற்பட்டவர்கள் வரவழைக்கப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜனை சுற்றி வளைத்து அந்த பெண் காவலர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். பெண் காவலர்கள் மூலமாக தமிழிசை சவுந்தரராஜனை தற்பொழுது வாகனத்தில் ஏற்றுவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர் மயக்கம் வருவதாக சொன்ன நிலையில் மயக்கம் வருவதாக கூறிய போதும் தண்ணீர் தருவதற்கு தொண்டர்கள் முற்பட்டார்கள். ஆனால் தனக்கு தண்ணீர் வேண்டாம், கையெழுத்து தான் வேண்டும் என்றும், சமத்துவ கல்வி வேண்டும், சமமான கல்வி கிடைக்க வேண்டும், பாமர மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், 3 மொழிகளை கற்பது ஏழை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, எனவே அதை தடுக்கக்கூடாது, மக்கள் தன்னை வந்து சந்தித்து விருப்பப்பட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து விடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது காவல்துறையினர் ஏன் இவ்வாறு தன்னை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்களை சந்திப்பதற்கு தனக்கு அனுமதி இல்லையா என்றெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மக்களை சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்று சொல்வதற்கு காவல்துறைக்கு என்ன உரிமை உண்டு அவர் என்று கேட்டிருக்கின்றார். இந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு நன்கு அறியப்பட்ட அரசியல்வாதி, அப்படி இருக்கும் பொழுது மக்களையும் மீடியாவையும் சந்திப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்காமல் தொடர்ந்து என்னை கைது செய்து காவல்துறை வாகனத்திலேயே ஏற்ற முயற்சிப்பது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய தமிழிசை இன்னும் ஒரு சில கையெழுத்துக்களை வாங்கி கொண்டு அதன் பிறகு கைதாகிக் கொள்கின்றேன் என்று தெரிவிக்கின்றார். மேலும் அது மட்டுமல்லாமல் கூட்டமாக இல்லாமல் தொண்டர்களை அழைத்து செல்லாமல், தொண்டர்கள் இல்லாமல் மற்றவர்களை கொண்டு வரிசையாக தனியாக சென்று கையெழுத்து பெற்றுக் கொள்கின்றேன் என்ற தகவலையும் சொல்லுகின்றார். இது மட்டுமல்லாமல் தனியாக ஒரு பக்கம் கையெழுத்தும் வாங்கப்படுகின்றது. தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் சுற்றி வளைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள், ஒரு சில நிர்வாகிகள் தனியாக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஒரு தள்ளுமுள்ளான சூழ்நிலையிலேயே 1 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு இருக்கின்றது. காவல்துறையினரை பொறுத்தவரை தமிழிசை சவுந்தரராஜனிடம் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் செல்வதற்காக தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டார்கள். வாகனத்தில் வந்து ஏறுங்கள், வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை, நீங்களாகவே வந்து வாகனத்தில் ஏறுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தொடர்ந்து அவர் முரண்டு பிடிக்குவதன் காரணமாக தற்பொழுது பெண் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அவரை ஏற்றி செல்வதற்கான கடைசி கட்ட முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் பாஜக தொண்டர்கள் தனியாக ஒரு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள். மற்றொரு காவல்துறை வாகனத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை ஏற்றிச் செல்வதற்கு காவல்துறையினர் தற்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றார்கள்.